இன்றைக்கி வந்து தேங்காய் பால் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், கடுகு போட்டிருக்கோம். ஃபுல்லாமே நம்ம தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலை தான் யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் போடுறோம், கடுகு வெந்தயம் நல்லா வெடித்த உடனே வெங்காயத்தை போடுறோம். இப்போ கருவேப்பிலை போடுறோம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் பொன்னிறமாக வந்த உடனே இப்போ தக்காளி நம்ம பச்சை மிளகா போடுறோம், தக்காளி போடுறோம். இதெல்லாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. தக்காளி பச்சை மிளகாலாம் வதங்க வேணும், சும்மா குழம்புல அப்படியே கிடக்கும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளியை ஊற்றுறோம். இப்போ வந்து குழம்புக்கு மிளகாய் பொடி போடுறோம், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி. நம்ம தேங்காய் பால் நிறையா ஊற்ற போகிறதுனால நமக்கு வந்து காரம் காணாது. தனி மிளகாய் பொடி கொஞ்சம் போடுவோம். ஏன்னா தேங்காய் பால் வந்து ரொம்ப நீட்டு தன்மையாக இருக்கும். இதை வந்து நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா தேங்காய் பாலை ஊற்றும். மீன் குழம்புக்கு மசாலா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீனை போடுவோம். இது வந்து ஊளி மீன். நம்ம இட்லிக்காக நம்ம இன்றைக்கி ஊளி மீன் குழம்பு வைக்கிறோம். தேங்காய் பால் ஊற்றி இட்லி வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம யார் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன செய்வோம், கறி எடுப்போம், மட்டன் எடுப்போம், சிக்கன் எடுப்போம் இட்லிக்கு. நம்ம இது வந்து மீன் குழம்பு வச்சு நம்ம இட்லி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி இட்லிக்கு வந்து மீன் குழம்பு தான் சாப்பிட போகிறோம், அதுவும் தேங்காய் பால் மீன் குழம்பு. இது கொஞ்சம் நேரம் கொதித்து வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றுவோம். இப்போ நான் மீன் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அளவு இருக்கும்போது நம்ம தேங்காய் பாலை ஊற்றுவோம். தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கோம், அதை ஊற்றுவோம். தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால். குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற வச்சு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மீன் குழம்பு வந்து நம்ம வச்சிட்டோம். தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு நல்லா வச்சாச்சு. கலர் வந்து நல்லா கொஞ்சம் மஞ்சள் கணக்காக இருக்குது. தேங்காய் பால் நிறையா ஊற்றிருக்கிறதுனால அப்படி இருக்குது. மீன் குழம்பு வச்சுட்டோம். இப்போ நம்ம இட்லி எடுத்து இப்படி நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.